நீதிமன்றங்களில் வேக்கன்சி கூடுதுன்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக உண்மை தான். இது 100% ட்ரூ நியூஸ். இதில் மாற்று கருத்து இல்லை. வேக்கன்சி கண்டிப்பாக கூடுது, உறுதியாக கூடுது. அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் நடத்த மோஸ்ட்லி சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவு உண்மைன்னு தெரியலை. அண்ட் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் மூலமாக அந்த ரெக்ரூட்மெண்ட் செல்லில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்டேருந்து டைரக்டாக டையப்பில் உள்ள ஒரு பர்சன்ஸ் மூலமாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் 2021 நடந்த மாதிரி இந்த ஓஏ மசால்ஸ் இவங்களுக்குலாம் சேம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்குமா, ஓல்டு ஃபார்மெட்டு தானே, அதை அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் கம்யூனிகேட் பண்ணேன். இல்லை நியூவாக எதுவும் சேஞ்ச் ஆகுதா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ண தான் நான் கம்யூனிகேட் பண்ணேன். எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி பேசுனா ஃபஸ்ட்டு அதுக்கான திங்ஸ் வாங்கியிருந்தால் அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். அதே போன டைம் வாங்கின திங்ஸு அதே இது வாங்கியிருந்தா சரி ஓல்டு எக்ஸ்பிரிமெண்ட் தான் இந்த டைம் நடத்துகிறாங்க மகி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் அவங்க இன்னும் எது திங்ஸே வாங்கவே இல்லை ப்ராக்டிக்கலுக்கு, இன்னும் ப்ராக்டிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கலுக்கு உண்டான சென்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது இன்னும் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. சென்டர் அரேஞ்ச் பண்ணலை, ப்ராக்டிக்கலுக்கான திங்ஸ் எதுவும் வாங்கலை. அப்படி இருக்கும் போது எக்ஸ்பிரிமெண்ட்லாம் ஓல்டாக வருமா அப்படி நியூவா அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அப்போ புரிஞ்சுக்க முடியுது இன்னும் ப்ராக்டிக்கலுக்கு எந்தளவு ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 இந்த ஓஏ ப்ராக்டிக்கல்லாம் வந்து சென்னையில் குருநானக் காலேஜில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் நடந்தது. அப்படி இருக்கும் போது இந்த டைம் வந்து இந்த மே மந்தில் ஸ்கூல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீவாக தான் இருக்கும். இப்போ அகைன் ஜூன் மந்த் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மே மந்தில் தான் ப்ராக்டிக்கல் வைக்கலாம் அப்படின்றது ஒரு பிளானே இருந்தது. ஏப்ரலில் ஒரு அப்டேட்டு கொடுத்துட்டு மேலே ப்ராக்டிக்கல் அப்படின்ற மாதிரி தான் நான் பழைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் அதை தாண்டி கடந்து போயிடுச்சு. இப்போ ஜூன் வர போகிறதுனால நார்மல் ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து எந்த ஒரு காலேஜ் அண்டு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அவங்க அலாட் பண்ண முடியாது, சென்டர் அலாட் பண்ணி தர மாட்டாங்க. மண்டே டு ஃப்ரைடே இந்த ஒர்க்கிங் டேஸில் கண்டினியூ டேஸ் அப்படின்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஒர்க்கிங் டேஸ் தான் வாங்குவாங்க. பிகாஸ் ஸ்ட்ரென்த் அதிகம் இல்லையா, ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயே அந்த ப்ராக்டிக்கல் நடக்கலை. ஸோ சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒட்டு மொத்தமாக ஒரு 1 வீக் எடுத்துக்கிறோம் டைம் அது கண்டக்ட் பண்ணுறதுக்கு சென்டரில். அப்படிங்கும் போது இந்த டைம் வந்து அவங்க சென்டரில் போய் அவைலபிலிட்டி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அதாவது எம்எஸ்சி ரெக்யூர்மெண்ட்லேருந்து காலேஜுக்கோ இல்லை பர்டிகுலர் ஸ்கூலுக்கோ அவைலபிலிட்டி இருக்கா, நாங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இனிமேல் ஃப்யூச்சரில் அந்த சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி சண்டே அந்த மாதிரி தான் டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரு வேளை இன்கேஸ் இவங்க சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த 3rd ஸ்டேஜ் இன்டர்வியூ வித் சிவிக்கு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. பட் இந்த விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்டில் எம்எஸ்சி சைட்லேருந்து அப்டேட் பண்ணும் போது தான் நமக்கு என்ன எதுன்னு தெரிய வரும் அஃபிஷியலாக. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த வேக்கன்சி கூடுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாங்க, 100% ட்ரூ நியூஸ் தான். வேக்கன்சி கூடுது. இது 100% உண்மையான செய்தி தான். எப்படி கூடுது? ரிட்டையர்மெண்ட்னால வேக்கன்சி கூடுது. அதாவது எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் தான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ஆகிறக்கூடிய ஒரு காலம் ஜூன் மாதம். அப்படி இருக்கும் போது பாஸ்ட் இயர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது, அதாவது இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வருடங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த 2025 வருடத்தில் தான் இந்த ஜூன் மாதத்தில் அதிக பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கிடச்சிருக்கு. இது உண்மை செய்தி தான். கண்டிப்பாக இந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீங்களுமே விசாரித்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறத கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குமே உண்மை அப்படின்றது தெரிய வரும். ஆல்ரெடி போன வருஷம் ஏப்ரல் மாதம் வரை இருந்த அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு தான் எக்ஸாம் வச்சு ரிசல்ட் விட முடியாமல் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ண முடியாமல் கிடப்புலையே கிடக்கு. அப்படி இருக்கும் போது இப்போ ரிட்டையர்மெண்ட் வேறு. ஸோ இதுலேயும் வேக்கன்சி இதாகிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி வேக்கன்சி சும்மா கிடக்க ஆளே இல்லை. இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஜூன் மாதத்தோட அப்போ வேக்கன்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமா? ஆகும் போது கோர்ட்டில் வேலைகள் ரொம்ப ஸ்தம்பிச்சு போகும். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அவங்களுக்குமே அதிகமாகும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டில் வந்து இந்த வேக்கன்சி ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வரும். பட் இந்த ரிட்டையர்மெண்ட்னால் வரக்கூடிய வேக்கன்சி இந்த இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த வேக்கன்சியெல்லாம் இப்போவே இந்த மாதமே அடுத்த மாதமோ அப்படியே இதில் சேர்த்துக்கிற போகிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படி சேர்த்துக்கிற அளவுக்கு நம்ம எம்எஸ்சி வந்து ஒன்றும் குயிக்காக ஃபாஸ்ட்டெல்லாம் அந்தளவு செயல்பட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே.